வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான தேர்வு, அதற்கான குறிப்புகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யுஜிசி நெட்டு, ஸ்லெட்டு, டிஎன்பிசி பொதுத்தமிழ், இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் இந்த பகுதி. ஏற்கனவே பல காணொளிகள் பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியை பார்க்கலாம். அவை துரைசாமி பிள்ளை உரை வேந்தர் தமிழ் நாவரசரிதை புறநானூறு, பதிற்று பத்து, ஐங்குறுநூறு, நற்றிணை, சிவஞான போதம், உரைகள் இதெல்லாமே அவை துரைசாமி பிள்ளை செய்தது தான். தெய்வ சிகாமணி கவுண்டர், புலவராற்றுப்படை, கொங்கு மண்டல சதகம், பஞ்சமரபு அழியாமல் கிடைப்பது இவரால் தான். ராசமாணிக்கனார் பெரிய புராண ஆராய்ச்சி, சைவ சமய ஆராய்ச்சி, கால ஆராய்ச்சி, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி, தமிழ்மொழி இலக்கிய வரலாறு இதெல்லாமே அவர்தான். சிதம்பரநாதன் செட்டியார் தமிழின் முதல் பண்டாரகர் பட்டம் பெற்றவர் இவர்தான். சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர், ஆங்கிலம் தமிழ் அகராதி தலைமை பொறுப்பாளர், தொகுப்பாளர், தமிழர் போர்முறை தமிழ் இலக்கிய அகராதி பாலூர் கண்ணப்ப முதலியார் அவர்கள். லக்குவனார் மாணவர் ஆற்றுப்படை. வரதராசனார் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டம் பெற்றவர் அவர்தான், டாக்டர் பட்டம். பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை டீலிட் பட்டம் பெற்ற முதல் தமிழறிஞர் அவர்தான். உலகம் சுற்றிய முதல் தமிழ் பேராசிரியரும் அவர்தான். அகல்விளக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கல்லோ காவியமோ கரித்துண்டு பெற்றவனம், நெஞ்சில் ஒரு முள், சிறப்பு இதெல்லாமே நம்ம மூவாவுடையது. அவருடைய நாவல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 13 நாவல்கள் இருக்குது. முதல் நாவல் செந்தாமரை, இறுதி நாவல் வாடா மலர். இதை கூட ஒரு முறை டிஆர்பியில் வினா வைக்கிட்டிருந்தாங்க. கிவா ஜெகநாதன் ஜோதி அவர் தான் ஓவியசாவின் சீடர் அவர் தான். 12 திருமறைகள், திருமறை மலர்கள் என அரும்பொருள் செய்தவர். சங்கநூர் காட்சிகள் 8 நூல்கள் படைத்திருக்கிறார். நாடோடு இலக்கியம் அவர் தான். மலையருவி. தாயே ஞானசமூர்த்தி இலக்கிய திறனாய்வியல் அவர் தான். தமிழின் முதல் இலக்கிய கலை படைத்தவர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள். ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும், கம்பன் கலை, அரசியல் மூவர், தம்பியர் இருவர், ஆசா ஞானசம்பந்தம். 85ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அவர் தான். வெள்ளைவாரனார் காக்கை விடுத்துவது, 12 திருமறை ஆராய்ச்சி, தொல்காப்பிய உரைவளம் அவர் தான். சங்ககால தமிழ் மக்கள் சிறப்பு. சிவமாணிக்கம் வள்ளுவம், தமிழ்காதல், தொல்காப்பிய புதுமை, கொடைவிளக்கு, எந்த சிலம்பு இதெல்லாமே சிவமாணிக்கம். கட்டபொம்மன் வரலாறு கூறும் நூல், கைவக பெருங்காப்பியம். வரலாற்று முறை தமிழர் அகராதி உருவாக்கத்தில் உழைத்தவர் சண்முகம் பிள்ளை. தமிழண்ணல் ராம பெரிய கருப்பன். குழந்தைகள் இலக்கியம் மீனாட்சி அவர் தான். தாலாட்டு, காதல் வாழ்வி, பிறைதொழுவோம், பெண்கள், ஒப்பிலக்கிய அறிமுகம், சங்க இலக்கிய ஒப்பீடு, குறிஞ்சிப்பாட்டு திறனாய்வு இதெல்லாமே அவர் தான். தமிழ் இலக்கிய வகையும் வடிவமும் சாவி சுப்பிரமணியன் அவர்கள். கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தின் தமிழாக்கம் புலவர் கோவிந்தன். தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் முதலில் எழுதியவர் MS பூர்ணலிங்கம் அவர்கள். பாவை மாணிக்க நாயக்கர் அஞ்ஞானம், கம்பன் புழுகும், வால்மீகி வாய்மையும், வஉசியோடைய விவேகபானு இதழ் வெளிவர செய்தவர். சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்கியவர். தென்னாட்டு திலகர் அவர் தான். மனம்போன வாழ்வு, அகமயபுரம், வலிமைக்கு மார்க்கம், ஜேம்ஸ் ஆலன் நூல், மெய்யறிவு, மெய்யறம் எழுதியிருக்கிறார். கீழ்கணக்கில் ஒன்றான இந்நிலையை வெளியிட்டவர் அவர். உயிர் பிரியும் போது பாரதியின் பாடல்களை கேட்டுக்கொண்டே உயிர் விட்டவராம். பண்டிதை அசலாம்பிகை அம்மையாரை இக்கால அவையார்
என திருவிக்க அவர்கள் குறிப்பிடுகிறார். காந்தி புராணம் இயற்றியிருக்கிறார். பவானந்த பிள்ளை பேரகத்திய திரட்டு உள்ளிட்ட 147 நூல்களை பதிப்பித்திருக்கிறார். ராஜாஜி வியாசர் விருந்து சக்கரவர்த்தி திருமகன் இதெல்லாம் ராஜாஜியோட தான். சக்கரவர்த்தி நயினார் நீலகேசி சமய திவாகர வாமன முனிவர் உரை பதிப்பவர் தான். கோவை கிளார் சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார். வாவிசு ஐயர் வரகநேரி வேங்கட சுப்பிரமணியம். திருக்குறளையும் குறுந்தொகையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். தமிழ் சிறுகதையின் தொடக்கம் அவர் தான். குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. ரசிகமணி டிகேசி வட்டத்தொட்டி கல்ச்சர் என்பதற்கு பண்பாடு என்று அமைத்தவர். கவிமணியை உலகறியச் செய்தவர் அவர்தான். தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை தமிழ் பொழில் தொடங்கியவர். தமிழவேல் என்ற பட்டம் அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. லம்பாடி இந்திக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்றவர் தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை. சுப்பிரமணிய பிள்ளை சுப்பிரமணிய சிவா பேசினால் செத்த பிணமும் உயிர்த்தலும் சொன்னவர் நீதிபதி பின்கே அவர்கள். ஞானபானு பிரபஞ்சமித்ரன் இந்திய தேசாந்தி ஏடுகள் நடத்தியிருக்கிறார். பாரத மாதா கோயில் எழுப்ப அடிக்கல் நாட்டியவர் அவர்தான். பழைய நாரதகர் என்ற புனைப்பெயர் கொண்டிருக்கிறார். பி. ஸ்ரீ ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். மயிலைசேனி வெங்கடசாமி அவருடைய நூல்கள் மறைந்து போன தமிழ் நூல்கள். சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், கிறித்துவம் தமிழும், 19ஆம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கியம், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், சமயம் வளர்த்த தமிழ், கொங்கு நாட்டு வரலாறு இதெல்லாமே அவருடைய சிறப்பு தான். கம்பன் அடிப்பொடி சா. கணேசன். வானமாமலை ஆராய்ச்சி காலாண்டின் நடத்தியவர். க. திரவியம் தேசியம் வளர்த்த தமிழ். முத்தமிழ் காவலர் கியாப விஸ்வநாதன். தமிழர் கழகம் அமைத்தவர் அவர்தான். தமிழர் நாடு இதழ் தொடங்கியவர் கியாப விஸ்வநாதம். ஆணவங்களும் ஆணைகளும் பெயர் பலகையும் தமிழில் அமைய செய்தவர் கி. ராமலிங்கம். சிலம்பு செல்வர் மாப்போசி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாடு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. பன்மொழி புலவர் அக்கா அப்பாதுரையார். 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம். நே. து. சுந்தர வடிவேலர். பள்ளி சீருடை மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர். அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம். சேக்கிழார் அடிப்பொடி டி. என். ராமச்சந்திரன். நடைச்சித்திரம் புதிய வகை வாராவுடையது. கோதை தீவு சுந்தரி விஷயம் சின்ன சாம்பு. கே. ஆறுமுகம் நாவலார் பரசமய கோளறி அவர் தான். சிறுகதை குதிரை பந்தயம் போல தொடக்கமும் முடிவும் விறுவிறுப்புடன் அமைய வேண்டும் என்றவர் செட்விக். வாஷிங்டன் இர்வின் எழுதிய ரிப் வேன் வாசி வெங்கல் உலகின் முதல் சிறுகதை தான். த ஸ்கெட்ச் புக் முதல் சிறுகதை தொகுதி. ஆண்டவன் சகாவ் சிறுகதை உலகின் தந்தை ஆவார். ரஷ்யா. இந்தியாவின் முதல் வங்காளம் தாகூர் பங்கிம் சந்திரர். சிறுகதைக்கு முன்னோடி வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை 1845. சந்திரவர்ணம் பிள்ளை கதா சிந்தாமணி 1875. வீராசாமி செட்டியார் வினோத ரசமஞ்சரி 1877. திருமணம் செல்வ கேசவ முதலியார் அபினவ் கதைகள். மாதவையா குசிகர் குட்டி கதைகள் 1924. குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை வாவிசு ஐயர் 1913. தமிழ் சிறுகதை தந்தை மங்கையர்க்கரசியின் காதல் 8 கதைகளை கொண்டது. தமிழுக்கு லைலா மஜ்னு அனார்கலியை அறிமுகம் செய்தவர் நம்ம ஐயர் தான், வாவிசு ஐயர் தான். தாகூரின் காபூலிவாலா இவரால் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. யார்? வாவிசு ஐயரால். பாரதியார் 1/6 பங்கு
பூலோகராம்பை, திட்டிம சாஸ்திரி, ஸ்வர்ணகுமாரி, சின்னசங்கரன் கதை, சந்திரிகையின் கதை, நாவல் பாணியானது இந்த சங்கரனுடைய கதை. ஞான ரதம் எல்லாமே பாரதியார் தான். கல்கியோடது ஒற்றை ரோஜா, காரிருள், ஒரு மின்னல், அவளையின் கண்ணீர், மாடத்தேவன் சுனை, மயில்விழி மான், வீணை பவானி, மயிலை காளை, சாரதியின் தந்திரம், கணையாளின் கனவு இதெல்லாமே கல்கியோடது. நாப்பியோடது ஐம்பரும் வேஷ்டியும், மோகினி, மாங்காய்த்தலை, 18ஆம் பெருக்கு, குடும்ப ரகசியம், குறுநாவல் எல்லாமே நாப்பியோடது. இவருடைய சிறந்த கதைகள் ஒரு நாள், கலையும் பெண்ணும், நல்ல வீடு, கொலுபொம்மை இதெல்லாம் சொல்லலாம். தீஜா ரங்கநாதன், சந்தனக்காவடி, நொண்டிக்கிளி, சமத்து மைனா, வீடு மண்டியும், காளி தரிசனம், மஞ்சள் துணியாகும். குபா ராசகோபாலன், கிராம ஊழியன், ஆசிரியராக இருந்தவர். புனர்ஜென்மம், காணாமலை காதல், கனகாம்பரம், காஞ்சனமாலை, சிறிது வெளிச்சிறந்த கதைகள், விடியுமா, திரை, அடிமறந்தால் ஆழம், திரைக்கு பின் எல்லாமே கூப்பாராவுடைய தான். பி.எஸ். ராமையா, வத்தலகுண்டு, பி.எஸ். ராமையா, வத்தலகுண்டு, மலரும் மனமும், ஞானோதயம், பாக்கியத்தின் பாக்கியம், புதுமை கோயில், பூவும் பொன்னும் அவர் தான். கதைகள் தழும்பு, நினைவு முகம் மறக்கவில்லை, நட்சத்திர குழந்தை, கொத்தனார் கோயில் எல்லாமே சொல்லலாம். நாவல்கள் பிரேமகாரம், நந்தா விளக்கு, மணிக்குடி கால நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் சாகா எழுத்துக்கள் என்றவர் புதுமைப்பித்தன் சோ. விருதாச்சலம். கபாடபுரம், புதிய ஒளி, சித்தி, ஆண்மை, அன்று இரவு இதெல்லாம் தொகுதிகள். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அகல்யா சாப விமோச்சனம், ஆண்மை, துன்பக்கேணி, மனித எந்திரம், சிற்பியின் நரகம், தியாகமூர்த்தி, பொன்னகரம், கயிற்றரவு, மகா மசானம், தமிழ் சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் புதுமைப்பித்தன்தான். மௌனி, எஸ். மணி. இவர் எழுதிய கதைகள் 24. கடைசி கதை தவறு. தொகுப்பு அழியாச்சுடர், குடும்பத்தேர், தலைச்சிறந்த கதை பிரபஞ்ச கானமாகும். தமிழ் சிறுகதையின் திருமூலர் காப்காவுடன் ஒப்பிடலாம். அடுத்தது அழகிரிசாமி. நாவல்கள் டாக்டர் அனுராதா, தீராத விளையாட்டு பிள்ளைகள், புது வீடு புது உலகம், வாழ்க்கை பாதை எல்லாமே அழகிரிசாமி தான். அவருடைய தொகுதிகள் சிரிக்கவில்லை, தவப்பயன், காலக்கண்டி, தெய்வம் பிறந்தது, இரு சகோதரர்கள், கற்பக விருட்சம், வரப்பிரசாதம், அன்பளிப்பு எல்லாம் சொல்லலாம். அன்பளிப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ராஜாஜி, ஓர் எலெக்ஷன் கதை, ராயப்பன், முகுந்தன் பறையனான கதை, தேவானை, அரியா குழந்தை, அன்னையும் பிதாவும் எல்லாம் ராஜாஜியோட தான். அடுத்தது கிவா ஜெகநாதன், அருந்த தந்தி, பவளமல்லி, கலைஞன், தியாகம், அசையா விளக்கு, கோவில் மணி, மிட்டாய்க்காரன் இதெல்லாம் சொல்லலாம். சிட்டி, பேக்கோ சுந்தரராஜன், மதுவிலக்கு மங்கை, அந்திமத்தாரை. அடுத்து சிசு செல்லப்பா சரசாவின் பொம்மை, மணல் வீடு, 60 சத்தியாகிரகி இதெல்லாமே சொல்லலாம். நாவல்கள் வாடிவாசல், ஜீவனாம்சம் சொல்லலாம். கரிச்சான் குஞ்சு, நாராயணன் சுவாமியோடது. வள்ளிக்கண்ணன், ஆண் சிங்கம், கவிதை வாழ்வு, வாழ விரும்பியவனை சொல்லலாம். கிவா ஜெகநாதன், கதவு, கன்னிமை, வேட்டி அவரோட சிறுகதைகள். கோபல கிராமம், கோபலபுரத்து மக்கள் எல்லாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். கே. ராஜநாராயணன். தமிழ்நாட்டு காண்டீகர் அப்படின்னு யார் அழைப்பார்னா N.R. தாசன் அவர்களை. நாவலின் தந்தை யார்? பொக்காசியோ. டெக்கமரான், இத்தாலி, 1313 75 காலகட்டத்தில். ஆங்கில நாவலின் தந்தை ரிச்சர்ட்சன், ஃபார்முலா, 1740. இந்திய நாவலின் தந்தை யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி, துர்கேச நந்தினி, 1865. தமிழில் பிரதாப முதலியார்
சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை 1879 சொல்லலாம். தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா கந்துக்கூரி, வீரேசலிங்கம், பந்துலு, ராஜசேகர சரித்திரமு 1880. மலையாளத்தில் அப்பு நெடுங்காடி, குண்டலதா 1887. கன்னடம் MS புட்டண்ணா, மதிதேடுன்னோ மகாராயா 1815. வேதநாயகம் சுகுணசுந்தரி 887. சீமா நடேச சாஸ்திரி தமிழ் நாடோடி கதைகளை இங்கிலாந்து இதழ்களில் எழுதி ஏற்றம் தந்தவர். தானவன் துப்பறியும் நாவல் 894. தீனதயாளு திக்கற்ற இரு குழந்தைகள், கோவலம் குமரியானது, மதிகட்ட மனைவி, தலையணை, மந்திரோபதேசம் இதெல்லாமே அவர் தான். நாவல் இலக்கிய மர்மக்கதை முன்னோடியாக திகழ்ந்தவர். தம் நூலுக்கு நாவல் என்று முதலில் சொல்லாய் ஆண்டவர் இவர்தான். அடுத்தது சுவை குருசுவாமி சர்மா, பிரேம கலாவதியா, தீதா சரவணமுத்து பிள்ளை, மோகனாங்கி. தமிழில் தோன்றிய முதல் சரித்திர நாவல் வரலாற்று புதின முன்னோடியாக திகழ்ந்தவர் இந்த சரவணமுத்து பிள்ளை. தமிழில் தோன்றிய முதல் சரித்திர நாவல் மோகனாங்கி. அடுத்து PS ராஜமையர், பிரபுத்த பாரதம் ஆங்கில வேதாந்த இதழின் ஆசிரியராக இருந்திருக்கிறார். கமலாம்பாள் சரித்திரம் அல்லது ஆபத்துக்கடமான அபவாதம் தொடர்கதையாக வந்த முதல் நாவலை தான் ராஜம் ஐயர். அடுத்து மாதவையர், பஞ்சாமிர்தம் மாத இதழ் தொடங்கியிருக்கிறவர். அவருடைய புனைப்பெயர் கோணகோபாலன். பத்மாவதி சரித்திரம் 898. விஜயமார்த்தாண்டன் 1903. முத்து மீனாட்சி, பாரிஸ்டர் பஞ்சாநாதம், குசிகர் குட்டி கதைகள் இதெல்லாமே அவர் தான். பத்மாவதி பெண் கல்வியை முதன்மையாக கொண்டது. விஜயமார்த்தாண்டம் திருநெல்வேலி மறவர்களின் முரட்டு வாழ்க்கை பற்றியது. முத்து மீனாட்சி விதவை தன் துன்பத்தை தானே கூறுவது போல இருக்கும். தமிழ்நாட்டின் தாக்கரே அவர் தான். தமிழ்நாட்டின் தாக்கரே. வாரா பாரதியின் தலைமை சீடராக இருந்திருக்கிறார். சுந்தரி அல்லது அந்தர பிழைப்பு 1917. விதவை மனத்தை விதந்தோதுவது சின்னாம்பு, சின்ன சாம்பு, கோதை தீவு இதெல்லாம் வாராவுடையது. KR ரங்கராஜு துப்பறியும் கோவிந்தன் பாடியிருக்கிறார். வடுவூர் துரைசாமி ஐயங்கார் பாலாமணி அல்லது பாக்தாத் திருடன், கும்பகோணம் வக்கீல் அல்லது திகம்பர சுவாமியார். TT சாமி கருங்குயில் குன்றத்து கொலை. KS வெங்கடரமணி முதல் தேசிய இயக்க நாவல் படைத்தவர். KS வெங்கடரமணி. முருகன் ஓர் உழவன், தேசபக்தன் இதெல்லாமே அவருடைய தான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வினாக்கள், அதில் உட்பிரிவுகளாக கூடுதலாக ஒரு 50 வினாக்களே இருந்திருக்கும். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க. நன்றி, சந்திக்கலாம்.